ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம சீரியல்ல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாரி நம்ம ஜனனி வந்து சக்திய தேடி போகும்போது, சக்தியே வந்து வாண்டடா நம்ம ஜனனிய பார்த்து வராங்க. அதுதாங்க நடக்குது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க எப்படியாச்சும் வந்து அந்த ஆதாரத்த வந்து கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொந்த தம்பின்னு கூட பார்க்காம குணசேகரன் வந்துட்டு சக்திய வந்து கடத்தி வச்சுக்கிட்டு, இந்த மாரி வந்து திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாரு. அத முறியடிக்கிற விதமா முயற்சி செஞ்சு நம்ம ஜனனி என்ன பண்றாங்கன்னாக்கா, நான் அந்த வீடியோ ஆதாரத்த தான் தேடி போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு, கடைசில நேரா அவங்க போற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தி இருக்கிற இடம் தாங்க. ஆனா, இப்போ ஊருக்குள்ள வந்து 98 பேர்ல 100 பேர்ல 98 பேர் கெட்டவனாவும், 2 பேர் நல்லவனாவும் இருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் தான் வந்து நம்ம ஜனனிக்கு வந்து லிஃப்ட் குடுத்துருக்கிறாருங்க. அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிரேட்ன்னே சொல்லலாம். இந்த மாரி ஒரு வயசு பொண்ணு வந்து தனியா வந்து வண்டியில ஏறுதுனாக்கா, கண்டிப்பா வந்து அந்த பொண்ண வந்து தவறுதலா நினைப்பாங்க. இல்ல தவறுதலா நடந்துப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட. ஆனா, என்ன வந்து உன்னோட சொந்த அண்ணனா பார்த்து பாரும்மா. நான் பத்திரமா வந்து தென்காசியில இறக்கி விடுறேன். நீ வந்துட்டு கவலைய மறந்து நீ வந்து தூங்கு. நீ ரெஸ்ட் எடு. நீ உன்ன பார்த்தாலே ரொம்ப களைச்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அவர் இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதாங்க கிடையாது. ஏன் சக்திய கண்டுபிடிக்கிறதுக்கு அவருமே ஒரு காரணம். அவர் இல்லன்னா சக்திய வந்து கண்டே பிடிச்சிருக்க முடியாதுன்ற அளவுக்கு நம்ம ஜனனிக்கு வந்து அந்த டாக்ஸி டிரைவர் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தென்காசி வந்து சொந்த ஊர் போல. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி ரவுடி பசங்கலாம் எங்க வந்து கும்பல் கூடுவாங்க, எங்க வந்து அட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் வந்து அண்ணன் வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறாருங்க. எப்படியோ அவர் அந்த நேரத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? இல்ல அவருக்கு நன்றி சொல்லணுமான்னே நம்ம ஜனனிக்கு தெரியல. இப்ப வந்து கண்கண்ட தெய்வமா நிக்கிறது அந்த டாக்ஸிக்கார அண்ணன் தான். அதனால அவருக்கே ஒரு நன்றிய போட்டுட்டு, அவரையே அழைச்சிட்டு வந்து போறாங்க. அங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களா ஒண்ணு இருக்குங்க. அதாவது ஏதோ ஒரு பழைய ஷெட் மாரி இருக்கு. அந்த ஷெட்டுக்குள்ள தான் இந்த ரவுடி பசங்கள்லாம் இருப்பாங்க. நீங்க வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனிய கூட்டிட்டு அவங்க வந்து போறாங்க. அவங்க போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து சொட்டு சொட்டா ரத்தம் வந்து சிந்தியிருக்கிறது வந்து தெரியுது. அந்த ரத்தம் வந்து ரொம்ப பழைய ரத்தமெல்லாம் கிடையாது. ஏதோ 1 நாள் 2 நாளுக்கு ஆன ரத்தம் தாங்க. இத பார்த்ததுமே வந்து ஜனனி வந்து அழுறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்கம்மா, நீங்க வந்து எமோஷன்ஸ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நீங்க வந்து ஏதாச்சும் காமிச்சுட்டீங்கன்னா, நம்மளால வந்து கண்டுபிடிக்காம போ முடியும். அதனால நீங்க வந்து எந்த ஒண்ணும் காட்டிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம வந்து உங்களோட ஹஸ்பண்ட தேடி கண்டுபிடிச்சே தீருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாக்குறுதி குடுக்குறாரு. அப்புறம் உள்ள போய் பார்த்தாக்கா, எப்பவும் போல ஆஸ் யூசுவல் வந்து ரவுடி பசங்கலாம் கடத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கட்டு கட்டா சீட்ட போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. சரக்கு அடிச்சு தம் இழுத்துக்கிட்டு. அதையே தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் ஈஸியா போச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, 2 பெரிய இரும்பு ராட் எடுத்துக்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் அண்ணா வந்து ஒரு ராட் எடுத்து நம்ம ஜனனி கிட்ட குடுக்குறாங்க. ஒரு ராட வந்து அவரே வச்சுக்கிறாரு. எதுக்கு ஏன் அப்டின்னாக்கா, என்னங்க கேள்வி இது? கரும்புன்னு இருந்தா ஜூஸ் புழியறதுக்கு தான். அந்த மாரி இரும்புன்னு இருந்தா அந்த மாரி ரவுடிங்களோட மண்டைய உடைக்கிறதுக்கு தான். அப்டின்னு சொல்லிட்டு ரவுடிங்களோட மண்டையிலே 4 போடு போடுன்னு போட்டு, அவங்கள வந்து சுயநினைவே இழக்க வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திய வந்து காப்பாத்தி அங்கருந்து ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸ் எதுக்கும்மா ஆம்புலன்ஸு? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணா கூட அவன் வர்றதுக்குள்ள இந்த ரவுடி பசங்க வந்து கண்ணே முழிச்சுருவானுங்க. நீ வாம்மா நம்ம கார்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாரு அந்த டாக்ஸி டிரைவர் அண்ணா. அவர் வந்து கூட பொறக்கல அது ஒண்ணே ஒண்ணு தாங்க குறை. மத்தபடி வா தங்கச்சி, வா தங்கச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனிக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறாரு. இந்த டாக்ஸி டிரைவர் அண்ணாக்காக வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம சக்திய அந்த கோலத்துல பார்த்ததும் வந்து நம்ம ஜனனிக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுறாங்க. சரி, நம்ம வந்து தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு. இதுக்கு மேலயும் நம்ம வந்து பொறுமையா இருக்கக்கூடாது. சக்திய வந்து ஃபர்ஸ்ட்டு காப்பாத்திட்டு, ஒரு சேஃபான இடத்துல போய் நின்னுட்டு, இருக்கிறதுலே பக்கம் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த வீடியோ ஆதாரத்த குடுத்து, நம்ம குணசேகரன் மேல வந்து கேஸ வந்து பதிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி வந்து பிளான் போட்டு வராங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க சக்திக்கு வந்து ரொம்ப முடியாம போயிடுது. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நல்லபடியா காப்பாத்தியாச்சுங்க. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நம்ம சக்தி வந்துட்டு ஜனனிய பார்த்ததுமே அவருக்கு முக்காவாசி வலிகள் வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு புடிச்சவங்க கூட இருந்தாக்கா ரொம்ப மனசுக்கு திருப்தியாவும், மன நிறைவாவும் இருக்கும். அதே தான் சக்திக்கும் நடக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்தத நெனச்சாலே நம்ம டாக்ஸி டிரைவர் அண்ணாக்கு இன்னும் கொஞ்சம் குஷி ஆயிடுதுங்க. அப்பாடா! நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம்டா. நமக்கு சவாரி வரலன்னு சொல்லிட்டு நாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா கடைசில வந்து இந்த மாரி ஒரு ஜோடிய காப்பாத்துற பாக்கியத்த எனக்கு குடுத்துட்டியே இறைவா!
அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் அண்ணா வந்து வேண்டிக்கிறாரு கடவுள்கிட்ட. சரிங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கும்போது, வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்க குணசேகரனுக்கு வந்து நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. அட தத்தி பசங்களா, நீங்க எந்நேரமும் குடிச்சுக்கிட்டு இப்படியே கிடக்குறீங்களா? சரி சக்தி வந்து உஷாரா தான் இருப்பான்னு சொல்லிட்டு குணசேகரன் லைட்டா வந்து கண்ண சந்துடுறாரு. கண்ண சந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கதம் கதம் பண்ணிடுறாங்க நம்ம ஜனனி. ஜனனி மட்டும் பண்றதில்ல, அந்த டிரைவர் அண்ணாவும் தான். அந்த டிரைவர் அண்ணாவுக்காக வீடியோவ லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்துரும். இப்போ சக்திய கூட்டிட்டு நேரா நம்ம ஜனனி போற விஷயம் எங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம்னாக்கா, ஹாஸ்பிட்டல் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நாம நெனச்சோம். ஆனா, ஜனனி என்னவோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தான் துடிச்சாங்க. டாக்ஸி டிரைவர் அண்ணாவும், "தம்பி வாப்பா ஹாஸ்பிட்டல் போலாம்ன்னு" சொன்னாரு. ஆனா, சக்தி என்ன தெரியுமாங்க சொன்னாங்க? சக்தி கிட்ட தான் அந்த வீடியோ ஆதாரம் இருக்கு பென்ட்ரைவ்ல. அதாவது குணசேகரன் வந்து எத்தனை பேரை கொலை பண்ணாரு, யார் யாரை கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அப்படியாப்பட்ட குணசேகரனுக்கு எதிரா இருக்கிற ஆதாரத்த தூக்கிட்டு போயிட்டு அல்வா துண்டு மாரி வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லயே ஒப்படைக்கிறாங்க. அப்படியே வந்து ஆதாரப்பூர்வமா நம்ம குணசேகரன் மேல வந்து கேஸ் வந்து போடுறாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம குணசேகரன வந்து கூட்டிட்டு போயிட்டு மாமியார் வீட்ல வந்து விருந்து வச்சு தலவாழை இலை போட்டு அவரோட எலும்பெல்லாம் ஒவ்வொன்னா எண்ணி இந்த மாரி ஒரு விருந்து நடைபெறும். அது மட்டும் நடந்துச்சுனாக்கா நான் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஒரு வேளை நீங்க வந்து அந்த கமிஷனர் இடத்துலயோ, இல்ல ஏதோ ஒரு இடம் ஆனா நம்ம குணசேகரனுக்கு வந்து தண்டனை குடுக்குற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே என்னென்ன தண்டனை குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன் குணசேகரனுக்கு என்ன மாரியெல்லாம் தண்டனை குடுக்க நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சிங்க பெண்மணிகள் அவங்க 4 பேருமே போதுங்க. அவங்க 4 பேர மட்டும் தனியா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குணசேகரன வந்து குடல உருவி மாலையா போட்டுப்பாங்க அம்மன் மாரி. அதுதாங்க நடக்க போகுது. குணசேகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கேடு காலம் சுத்திடுச்சு அப்டின்னே சொல்லலாங்க. ஏன்னா, ஓரளவுக்கு ஆடலாம். ஆனா, ஓஹோன்னு ஆடக்கூடாது இல்லைங்களா? ஆனா, நம்ம குணசேகரனுக்கு வந்து ஓஹோன்னு என்னங்க ஓஹோ, ஓஹோஹோஹோ அப்டின்னு பாட்டு பாடுற அளவுக்கு அவர் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஆட்டத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம ஜனனி வந்து போயிருக்காங்க. கண்டிப்பா போன இடத்துல வெற்றியும் வாகை சூடுவாங்க அப்டின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சக்திக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேண்டிக்கோங்க. கமெண்ட்லயே சொல்லுங்க சக்திக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி வந்து அந்த டிரைவர் அண்ணாவோட உதவியோட நேரா வந்து ஸ்பாட்டுக்கு போயி, அங்க இருக்கிற ரவுடி பசங்கள அடிச்சு, துவைச்சு எடுத்துட்டு, காய போட்டு, டைம் இருந்தா அப்படியே அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம சக்திய காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு, சக்திய வந்து சேஃப் ஆக்கிட்டு, அடுத்து அந்த ஆதாரத்த வந்து எடுத்துட்டு போய் நேரா கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க போறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம குணசேகரன் ஜெயில்ல போயிட்டு கம்பி எண்ண போறாருங்க. இதுதாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற எதிர்நீச்சல் சீரியல் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல்ற ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.